தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலே 6 மாதங்கள் நம்மை காத்து இந்த 7வது மாதத்திலே முதல் ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்மேல் பெரிதாயிருந்ததினாலே நம்மை சுகமாய் பலமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்த இந்த பெரிய உபகாரத்தை நினைத்து தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்திலேயும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து ஒரு செழிப்பான ஒரு ஜீவியத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்களும் நானும் வாக்குத்தத்த செய்தியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முதல் நாளிலே நாம் தியானித்தோம். ஐசையா chapter 35 verse 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு இந்த 7வது மாதத்தை கர்த்தர் ஒரு செழிப்பின் மாதமாய் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேலை ஸ்தலத்திலே எல்லா இடத்திலேயும் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பான அனுபவத்தை அது கட்டளையிட போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேளை 6 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான வறட்சியான அனுபவத்தை நாம் அடைந்திருக்கலாம். பலவிதமான வேதனையான அனுபவங்களில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 7வது மாதத்தை உங்களுக்கும் எனக்கும் ஒரு செழிப்பின் மாதமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடினால் விசுவாசத்தோடு கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே. தேவன் இந்த மாதத்தில் எனக்கு இருக்கிற எல்லா வறண்ட நிலத்தையும் வனாந்திரத்தையும் கடுவெளியையும் கர்த்தர் மாற்றி என்னை செழிப்பாக்க போகிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் chapter 14 verse 17 14-17 படிக்கும்போது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து என்று படிக்கிறோம். நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்பான காலங்களையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான அனுபவத்தை இந்த மாதத்திலே கட்டளையிட்டு இருக்கிறார். ஆம் பிரியமான, விசுவாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாசித்த வசனத்திலே ஒரு 3 விதமான வறட்சி குறித்து படிக்கிறோம். வனாந்திரம் வில்டர்னஸ், வறண்ட நிலம் ட்ரை லேண்ட், சாலிட்டரி லேண்ட், கடுவெளி டெசர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரம் வில்டர்னஸ், ட்ரை லேண்ட் அண்ட் டெசர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 அனுபவத்தையும் இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களை விட்டு என்னை விட்டு மாற்றி போட போகிறார். விசுவாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் கேள்வி கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள் எப்போது மாறும்? எவ்வளவு நாள் இந்த வறட்சியில ஓடுவது? நீங்கள் கர்த்தர் விசுவாசிங்கள். இன்றைக்கே இப்பொழுதே கர்த்தர் இந்த நாளிலேயே கர்த்தர் உங்களுடைய வறட்சியான அனுபவத்தை, வனாந்திரமான அனுபவத்தை, வறண்ட நிலத்தை, கடுவெளியை கர்த்தர் மாற்றி ஒரு நன்மையை தரப்போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வனாந்திரம் மாற, வறட்சி நீங்க, கடுவெளி அகல, புஷ்பத்தை போல என் வாழ்க்கை செழிக்க நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் chapter 32 verse 15 32-15 நாம் படிக்கும்போது, அங்கே ஆண்டவர் வனாந்தரம் மாறுவதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் ஏசாயா 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியை மாறுமாம். எப்போ அப்படின்னு கேட்டா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.
மைமுண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்மேல் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாவிட்டால் 10வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்விசாரிகளே, 1 வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைத்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். செழிப்பான வயல்வெளி நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகள் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தின் நிலத்திலும் கலிகூர்ந்திருந்த நகரத்திலும் சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடு துருகமும் எல்லாவற்றையும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் மாறும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். நம்மேல் ஆவி, உன்னதத்தின் ஆவி, ஹெவன்லி ஸ்பிரிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் ஃப்ரம் ஹாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவி நம்மேல் ஊற்றப்படுகிற வரைக்கும் அப்படிதான் இருக்குமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ கர்த்தர் இந்த மாதம் சொல்லுகிறார், இந்த மாதத்துக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை, உன்னத அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் உன்னத ஹெவன்லி ஸ்பிரிட், உன்னதத்தின் ஆவி, உயரத்தில் இருந்து வருகிற ஆவி நாம் பெற்றுக்கொள்வோமானால் நம்ம ஜீவியத்தில் எல்லா வறண்ட நிலமும் மாறும். வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறுமா? உன்னுடைய வாழ்க்கையில வறண்ட நிலம் மாறணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஜீவியத்தில் ஒரு அபிஷேகத்தை கேள். ஆண்டவரே, என் வறட்சி மாறுவதற்கு, என் பொருளாதார வறட்சி மாறுவதற்கு, என் பிள்ளைகள் இருக்கிற வறட்சி மாறுவதற்கு, என் வறண்ட நிலம் மாறுவதற்கு, என் கடுவெளி மாறுவதற்கு என் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றிவிடும் ஆண்டவரே. உன்னதத்தின் ஆவியை எங்கள் மேல ஊற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நமக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். லூக்காஸ் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், லூக் சாப்டர் 6 verse 35, அங்கே நாம் படிக்கும்போது நமக்கு ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். என்ன பெயர்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நம்மை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள். We are a children of the most high. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொல்லும் போது சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் இந்த கிரியைகள் எல்லாம் நாம் செய்வோமானால் நம்மேல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உன்னதமானவருடைய பிள்ளைகளுக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி, உன்னத பலன், உன்னத கர்த்தருக்கு உன்னதமானவருடைய நிழல், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில செழிப்பாய் ஜீவிக்க, எல்லாவற்றிலேயும் செழிப்பாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். We are children of the most high. I am the children of the most high. என் தேவன் உன்னதமானவர், என் கர்த்தர் உன்னதமானவர், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். இந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து 1-2 காரியங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசுநாதர் இந்த பூமியில ஜீவித்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களை பார்த்து, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களை பார்த்து மரிக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களை உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தரிசனமாகி சொல்லுகிறார். அவர் பரமேறி போவதற்கு முன்பாக ஜனங்களோடு கூட பேசுகிறார், சீஷர்களோடு கூட பேசுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல் குறிப்பாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக் சாப்டர் 24 verse 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள்.
இதே போல ஒரு வார்த்தையை 1 அதிகாரம் 35 வசனத்திலே லூக் சாப்டர் 1 verse 35 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரியாளிடத்திலே ஒரு தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆம் பிரியமானவர்களே, வறண்ட நிலம், வனாந்திரம், கடுவெளி, இந்த அனுபவத்துக்குள்ளே நீ கடந்து போய் கொண்டிருப்பாயனால் கர்த்தர் முதல்ல சொல்றது என்ன தெரியுமா? ரிசீவ் த ஹெவன்லி ஸ்பிரிட், ரிசீவ் த ஹெவன்லி ஸ்பிரிட். உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை பெற்றுக்கொள். அதை தான் சீசரிடத்திலும் இயேசு சொன்னார், மரியாளிடத்திலும் இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலம் உன்மேல் நிழலிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவர் ஃப்ரம் த ஹை, பவர் ஃப்ரம் த ஹை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினுடைய பலம், பவர் ஆஃப் த ஹை, உன்னதத்தின் பலம், உன்னதத்தின் பலத்தினால நிரப்பப்படும் வரைக்கும் சீசர்களே எருசலேமிலே காத்திருங்கள். அவங்க காத்திருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்தவர்களுடைய ஜீவியத்தை வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டது. மறுதலித்த பேதுரு, சபித்த பேதுரு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்திலே அவங்க காத்திருந்தார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எருசலேமிலே 120 பேர் காத்திருந்ததை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் காத்திருந்த போது என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிரப்பப்பட்டது. முதலாவது அப்போஸ்தலர் 1:15. அந்நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவிலே பேதுரு எழுந்து, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பேதுரு 120 பேர் காத்திருந்தார்கள். இப்படி என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கமாகி அவர் உட்கார்ந்த இடத்தை நிரப்பினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுதலித்த பேதுரு, சத்தியம் பண்ணின பேதுரு, சபித்த பேதுரு இப்ப என்ன செய்யறான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அவனுடைய ஜீவியமே மாறிட்டு. எப்படிதான் தைரியம் வந்தது தெரியல. அப்போஸ்தலர் நடபடிகளை தொடர்ந்து படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படிப்பறில்லாதவரும் பேதம் இல்லாதவர்களும் இப்படி பேசுவதற்கு தைரியம் எப்படி வந்தது? ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. எப்படி பேதுருவே இது நடந்ததுன்னா, அவன் சொல்லுவான், நான் அல்ல, என் திறமை இல்லை, உன்னதத்தின் ஆவினால நான் நிரப்பப்பட்டேன், என்னை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். என் வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய வறட்சி மாறிட்டு, என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்கிற அந்த நோக்கம் நிறைவேறாதபடி இருந்த வறட்சி மாறிட்டு என்று பேதுரு சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, மரியாளுடைய ஜீவியத்திலே அவள் நியமிக்கப்பட்டிருந்தாள். பரிசுத்த ஆவியின் பலம் அவளை நிரப்பின போது, அவளை நிலையிட்ட போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுடைய ஜீவியத்தில் இயேசு உருவானார். இயேசுவை சுமக்கிற பாக்கியத்தை பெற்றார். உங்க வாழ்க்கையில் வேண்டிய வாழ்க்கையிலும் இயேசுவை சுமக்கிற ஒரு அபிஷேகம், இயேசுவை நமக்குள்ள உருவாக்குகிற ஒரு அபிஷேகம், கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ள உருவாக்குகிற அபிஷேகம், அந்த உன்னதத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவி, பரிசுத்த ஆவி, உன்னதத்தின் ஆவி நம்மை பலப்படுத்துகிற ஆவி, உன்னதத்தின் ஆவி நம்மை சாட்சியாய் வைக்கிற ஆவி. இப்படி நிறைய சத்தியங்களை பரிசுத்த ஆவி குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வறட்சி மாற, உங்களுடைய கடுவெளி மாற, வனாந்தரம் மாற, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படாவிட்டால் எனக்கு ஒரு முயற்சி இல்லை, என் வனாந்தரம் மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த நாட்கள் எல்லாம் முழங்காலில் நின்று ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி வஸ்திரங்கள் கிளிய ஆவியிலே ஒரு குடிகாரனை போல ஆவியில நிரம்பின நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம். கரண்ட் இல்லைன்னா ஆவி வர மாட்டேங்க, மியூசிக் இல்லைன்னா ஆவி வர மாட்டேங்க. ஒர்ஷிப் லீடர்னு பேர் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஒர்ஷிப் வர மாட்டேங்குது. கீபோர்டு சரியா வாசிக்கிறவங்க இல்லைன்னா வர மாட்டேங்குது, பேட் வாசிக்கிறவங்க இல்லைன்னா வர மாட்டேங்குது. சிலருக்கு தபையில இருந்தாதான் ஆவி வருது. என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரம்மும் ஒரு டேமரினும் ஒரு பாட்டு பாடினா
ஜனங்கள் கர்த்தர் ஆவினால நிரப்பினார், வியாதிகள் ஓடினது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னென்னமோ புதுசா சொல்லி, என்னெல்லாமோ கட்டுக்கதையில, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி ஜனங்களை மாற்றுறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் உண்மையான ஆவியை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள 10 நாட்கள் காத்திருந்தார்கள். காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், உன்னதத்தின் ஆவியை கொடுக்கிறார், உன்னதத்தின் பலனை கொடுக்கிறார். உன்னையும் கர்த்தர் இயேசு போல மாற்றுவார், இயேசுவை சுமக்கிறவனாய் மாற்றுவார். உன்னை கொண்டும் செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் செய்வார். இந்த உன்னதத்தின் ஆவியை கேட்கலாமா? உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. அருமையான உன்னதமான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள எனக்குள்ள முதலாவது உன்னதத்துக்குரிய ஆவி. 2வது 21ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, Psalms 21:7 அங்கே படிக்கும்போது, அங்கே உன்னதத்தின் தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயையினால் அசைக்கப்படாதிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதமானவருடைய தயை, mercy of the most high, mercy of the most high. உன்னதத்தின் தயவு, உன்னதமானவருடைய தயவை கேட்போம். இந்த நாட்களில் உங்களுக்கு எனக்கும் தேவ தயவு வேணும். தேவ தயவு இல்லாவிட்டால், mercy of the Lord நமக்கு இல்லாவிட்டால் நம்ம ஜீவியத்தில் வறட்சி மாறாது. நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை, உன்னதமான ஆவியை பெற்றிருக்கிறேன். உன்னதமானவருடைய தயவு எனக்கு வேணும். இந்த உன்னதமானவருடைய தயவினால இந்த முதல் ஆராதனையில கர்த்தாவே உங்களுடைய தயவினால் என்னை நிரப்பும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய தயவினாலே எங்களுடைய கொம்பு உயரும், உங்களுடைய கொம்பு உயரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவை பெற்றுக்கொள்வோம். தேவ தயவு நம்மை குணப்படும்படி நெருக்கி ஏவும். தேவ தயவு நம்மை சரிப்படுத்தும். தேவ தயவு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒட்ட வைக்கும். தேவ தயவுக்கு காத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு நம்மை உயர்த்தும். நீ தேவனால் உயர்த்தப்பட வேண்டுமா? தேவனுடைய அபிஷேகம் உனக்கு வேண்டுமா? தேவ தயவை பெற்றுக்கொள். தயவை பெற்ற மனுஷன் அசைக்கப்படாதிருப்பான். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய தயையினால் அசைக்கப்படாதிருப்பார். அசைவில்லாத ஒரு ஜீவியம் பெற்றுக்கொள்ள, தேவனால் உயர்த்தப்படுகிற ஒரு ஜீவியம் பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கொம்பு உயர்த்தப்பட, தேவ தயவு உன்னை கிறிஸ்துவோடு கூட ஒட்ட வைக்க, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவ, இத்தனை காரியங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் தேவ தயவு தேவையா? அந்த தயவை ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? உம் தயனால் என்ன நிரப்ப ஆண்டவரே, உடைய தயவினால் என்ன நிரப்ப ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. பக்தர்கள் அழகாய் சொல்லுகிறார், உந்தையை பெரிதாண்டவரே. நெகேமியா 9:25 சொல்லுகிறது, தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்களாம். வறட்சி மாற, உனக்கு ஒரு செழிப்பு உண்டாக, உனக்கு ஒரு நன்மை உண்டாக, ஓ தேவனோடு கூட ஒட்ட வைக்கப்பட தயவை கேட்பாயா? உன்னதமானுடைய ஆவியை கேட்பாயா? தேவ தயவை கேட்பாயா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக, உன்னதமானுடைய ஆசீர்வாதத்தால் என்னை நிரப்பும். கேட்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய பலனை கேட்போம். The power of the most high, mercy of the most high. 3வது, blessings of the most high. ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது,
ஜெனிசஸ் சாப்டர் 14 ஆபிரகாமை குறித்து மெல்கிசேதேக்கு இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறதை நமக்கு வாசிக்க முடியும். ஜெனிசஸ் சாப்டர் 14 verse 18 and 19. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமானவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாக கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த மெல்கிசேதேக்கு யுத்தம் செய்து வருகிற ஆபிரகாமை ஆசீர்வதித்து, அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமே உனக்கு உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரன் சிறைப்பட்டு போனதை அறிந்து சகோதரனைக்காக யுத்தம் பண்ணி ராக்காலத்திலே போய் தன் வீட்டில் கைப்படிந்த 318 ஆட்களை கைப்படிந்த ஆட்களை கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ணி லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை 2 ராஜாக்கள் சந்தித்தார்கள். ஒன்று சாலேமின் ராஜா, இன்னொன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சோதேமின் ராஜா. சாலேமின் ராஜா அப்பமும் திராட்சரசமும் இவனுக்கு கொடுத்தான். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை இவனுக்கு கூறினான். இந்த ஆபிரகாமோ இந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான். ஆனால் சோதேமின் ராஜா என்ன செய்தான்? சோதேமின் ராஜா, பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஜனத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கைகளை உயர்த்தினான். 14ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே, சாப்டர் 14 verse 23 ஜெனிசஸ். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுக்கு முன்பாக கையை உயர்த்தி சொல்றான். சோதேமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு பாதரட்சின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உன்னதமான தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்துகிறவர்களாய், சுத்த கைகளை, பரிசுத்த கைகளை, உண்மையுள்ள கைகளை உயர்த்துவது அநேக காரியங்கள். எனக்கு இதுல எனக்கு பங்கு இல்லை. சுத்தமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையாய் ஒப்பு கொடுப்பது, உன்னதமான தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்தினான். சுத்த ஜீவியத்தை காண்பித்தான். பிரியமானவர்களே, உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். ராஜாக்களின் ஆசீர்வாதம் வேண்டாம். நிறைய காரியங்களை சொல்லலாம். உன்னத பலன், உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய ஆசீர்வாதம், உன்னதமானவருடைய மறைவு, உன்னதமானவருடைய சாட்சி. யோபு சொல்லுகிறார், எனக்கு சாட்சி பகர்கிற உன்னதங்களில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உன்னதமான தேவனுக்கு கூப்பிடுவோம். 57:2 உன்னதமான தேவனை கூப்பிடுவோம். உன்னதமான தேவனுக்கு கைகளை உயர்த்துவோம். உன்னதமான தேவனை கீர்த்தனை பண்ணுவோம். சங்கீதம் 7:14 உன்னதமான தேவனுக்கு தசமபாகம் கொடுப்போம். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். உன்னதமானவருடைய பிள்ளைகளாயிருப்போம். நம்முடைய ஜீவியத்திலே உன்னதத்தின் ஆசீர்வாதம், உன்னதத்தின் பலன், உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவித்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலம், கடுவெளி, வனாந்திரம் மாறும். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களோட வனாந்திரம் மாறுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். உன்னதத்தின் ஆவி, உன்னதமானவருடைய பலன், உன்னதமானவருடைய ஆசீர்வாதம், உன்னதமானவருடைய மறைவு. இந்த உன்னதமான தெய்வத்துக்கு முன்பாக கைகளை உயர்த்தி சுத்த ஜீவியத்தை வெளிப்படுத்தி உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணி உன்னதமானவருக்கு ஆண்டவரை கூப்பிட்டு உன்னதமானவருக்கு தசம பாகங்களை செலுத்த எனக்கு கிருபை தாரும்.
உன்னதத்தின் நன்மை உண்டாகட்டும். உயிர்நதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். அப்படியானால் எங்களோட ஜீவியத்தில் ஆண்டவரே எங்களோட வறட்சி மாறுமே. இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருடைய ஜீவியத்தில் இருக்கிற வனாந்தரம், வறட்சி, கடுவெளி மாற கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், உயர்த்தும், கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.